விஜயகாந்த் மீது உங்களுக்கு ஏதேனும் தனிப்பட்ட கோபம் இருக்கிறதா? முன்பு மாட்டுத்தரகர் என்று அவர் விமர்சிச்சிங்க. இப்போது ஒரு போராட்டம் தொடர்பான பேச்சு வருகிற போது மது வாசம் அறியாதவரைத்தான் போராட்டத்துக்கு அழைப்பென்றீங்க. நீங்கள் தமிழறிஞர், உங்கள் சொல்லில் மதுவாசம் அறியாதவர் என்று. பாமர தமிழில் அதை சொல்வதானால் குடிகாரர்களை கூட்டணியில் சேர்க்க மாட்டோம் அப்படின்னு பொருள்படும். லட்சக்கணக்கான மக்களால் மதிக்கப்படக்கூடிய ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஒருவரை கண்ணியமற்ற முறையில் விமர்சிச்சதா இல்லையா? இது நிச்சயமாக இல்லை. என் பொது வாழ்வில் கண்ணிய குறைவாக ஒரு எழுத்தை எழுதியவனும் இல்லை, ஒரு வார்த்தையை வாய் திறந்து பேசியவனும் இல்லை. அந்த பெருமிதம் எனக்குள்ள எப்பொழுதும் உண்டு. என்னுடைய காந்திய மக்கள் இயக்கத்தின் செயற்குழு மதுரையில் கூடியது. செயற்குழுவில் நான் பேசுகிற பொழுது இந்த அணி அமைத்ததை நீங்கள் விளக்க வேண்டும் என்றார்கள். அப்படி நான் பேசும் பொழுது சொன்னேன், விஜயகாந்த் அவரிடம் நான் பேசிவிட்டேன், உளுந்தூர்பேட்டையிலே அவர் அறிவித்திருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும். ஆனால் அவர் காங்கிரசிடம் பேசுகிறார், கலைஞரிடம் பேசுகிறார், பாஜகவிடம் பேசுகிறார் என்ற செய்திகள் வருகின்றன. நமக்கு ஒன்றும் புரியவில்லை. ஒரு மாட்டு தரகர்கள் மாட்டு சந்தையில் விலை பேசுவ போது கொடுப்பவரும் வாங்குபவரும் ஒரு துணியை கைகளுக்கு மேலே மூடிவிட்டு அவர்கள் விரல் பிடித்துத்தான் பேசுவார்கள். அந்த விரல் மொழி மாட்டுச்சந்தைக்கு சரியாக இருக்கலாம், ஆனால் அரசியலுக்கு அது பொருந்தி வராது. இதுதான் சத்தியம் தவறாமல் நான் சொன்ன வார்த்தைகள். ஆனால் எப்படியோ அங்கே ஒரு இதழ், பெயரை குறிப்பிட நான் விரும்பவில்லை, அந்த நாங்கள் பத்திரிகையாளர் சந்திப்புக்கு ஏற்பாடு செய்யவில்லை, பத்திரிகையாளருக்கு நாங்கள் அழைப்பும் கொடுக்கவில்லை. யாரோ ஒருவர் வந்திருக்கிறார், அந்த குறிப்பிட்ட இதழ், அந்த இதழில் தமிழறிவு மணியன் விஜயகாந்தை மாட்டு தரகர் என்று சொன்னார் என்று எழுதுகிறது. ஊடகங்களின் திருவிளையாடல்கள் அவை. அது அவரை பாதித்தது. அவங்க ஒன்றும் சொல்லாததை எழுதலையே. நான் என்ன சொன்னேன்? நீங்க சொன்ன வார்த்தைகளை தானே சொல்லி எழுதியிருக்காங்க. சரி, நான் சொன்னது என்ன? என்னுடைய அதாவது நீங்களும் நானும் ஒரு இடத்தில் ஒரு 4 சுவர்களுக்கு நடுவே நாம் பேசிக்கொள்கிறோம். நீங்கள் என்னுடைய நெருங்கிய நண்பர். உங்களிடம் என்னுடைய மன ஆற்றாமையை வெளிப்படுத்துகிறேன், மனக்குறையை வெளிப்படுத்துகிறேன். அப்படி என்றால் என்ன பொருள்? நான் பகிரங்கமாக போய் பேசவில்லையே, உங்களிடம் பேசுகிறேனே. நீங்களும் நானும் ஒரு குடும்பம், உறவு, நமக்குள் பேசிக்கொள்கிறோம். எல்லாவற்றையும் கடைபரப்பி விடுவீர்களா நீங்கள்? ஊடகங்களுக்கு என்று ஒரு தர்மம் கிடையாதா? நான் பத்திரிகையாளர்களை அழைத்து ஆஃப் தி ரெக்கார்டாக இது பிரசுரிக்கத்தக்கதல்ல அப்படின்னு சொல்றத போடுவது ஒரு வரம்பை மீறியதோ அல்லது நம்பிக்கையை மீறி விட்ட ஒரு செயலாக பார்க்கலாம். ஒரு செயற்குழுவில் நீங்கள் பேசிய ஒரு அரசியல் கருத்தை அழைக்கவில்லையே. செயற்குழுவில் நான் உங்களை அழைக்கவே இல்லை. இப்பொழுது நீங்கள் நியாயம் பேச வேண்டும். நான் பத்திரிகையாளர்களை வரவழைத்து அவர்களிடம் நான் நேர்காணலில் சொல்கிறேன், ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி நாங்கள் தனியாக காந்திய மக்கள் இயக்கத்தினுடைய சார்பாக மதுக்கடைகளுக்கு மூட வேண்டும் என்று ஆர்ப்பாட்டம் நடத்துவோம். இப்பொழுது நாங்கள் தனியாக நடத்துவோம். பிறகு பாரதிய ஜனதா கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, இந்த 3 கட்சிகளிடமும் பேசி அவர்களையும் சேர்த்து கூட்டு போராட்டம் நடத்த முயற்சிப்பேன் என்று சொன்னேன். உடனே ஒரு பத்திரிகையாளர் கேட்டார், நீங்கள் தேமுதிகவை சொல்லவில்லையே, இந்த 3 கட்சிகளை மட்டும் சொல்கிறீர்களே என்றார். நான் சொன்னேன், பாட்டாளி மக்கள் கட்சி 25 ஆண்டுகளாக இந்த மதுவுக்கு எதிராக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறது, கொடி பிடித்துக் கொண்டிருக்கிறது. எனவே அவர்களை நான் அழைக்கிறேன். வைகோவை பொறுத்தவரையில் 1500 கிலோமீட்டருக்கு மேல் இந்த மதுக்கடைகளை மூட வேண்டும் என்பதற்காக கால்கள் கொப்பளிக்க நடந்திருக்கிறார். அதனால் அவரை அழைக்கிறேன். பாரதிய ஜனதா கட்சி பரமக்குடியில் மாநில செயற்குழுவை கூட்டி பூரண மதுவிலக்கு தமிழகத்தில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று செயற்குழு தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள். அதனால் அவர்களை அழைப்பேன். இவ்வளவுதான் நான் சொன்னேன். நான் அப்பொழுது கூட விஜயகாந்த் பக்கமே வரவில்லை. ஆனால் உங்களுக்கு சூடான செய்திகள் வேண்டுமே. அதனால் திரும்ப இன்னொரு நிருபர் கேட்டார், ஐயா அப்படி என்றால் நீங்கள் விஜயகாந்தை பார்க்க மாட்டீர்களா என்றார். இல்லை, நான் விஜயகாந்தை பார்க்க மாட்டேன். ஏன் நீங்க அவரை மட்டும் தவிர்க்கிறீங்க? திரும்ப திரும்ப இவர்கள் கேட்ட பொழுது நான் ரொம்ப நாகரீகமாக இன்றைக்கும் சொல்கிறேன், நான் சொன்னது தவறே கிடையாது. நான் சொன்னேன், ஐயா நாங்கள் நடத்த போவது மதுக்கடைகளை மூட வேண்டும் என்பதற்கான போராட்டம். மதுவின் வாசனை அறியாத மனிதர்களை வைத்துக்கொண்டு மதுவிலக்கு போராட்டம் நடத்தினால்தான் அது அர்த்தம் உள்ளதாக இருக்கும். அவ்வளவுதான் நான் சொன்னேன். நீங்க அதில் இன்டர்பிரேஷன் ஏராளமாக எடுத்துக்கொள்ளலாம். இதை சொன்னதனாலேயே விஜயகாந்த் குடிகாரர் என்று நான் சொன்னேன் என்று நீங்களாக பொருள் கொண்டால் வேற என்ன பொருள்? அந்த பொருளே இருக்கிறதே என்று வைத்துக் கொள்ளுங்கள். நான் அதற்காக யாரிடம் மன்னிப்பு கேட்க தயாராக இல்லை. இப்போ நீங்கள் கேட்டீர்களே, பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அமைத்தீர்கள், அந்த கூட்டணியின் ஈழ பிரச்சனையில் தவறு செய்திருக்கிறது, இது இன நலனுக்கு எதிராக இருக்கிறது, இதற்கு நீங்கள் மன்னிப்பு கேட்பீர்கள் என்றால் மன்னிப்பு கேட்பேன். நீங்கள் தூக்கில் தொங்க விட்டால் நான் தூக்கில் தொங்குவேன் சொன்னேன்.
ஆனா இந்த விவகாரத்தில் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். என் வாழ்வில் எந்த நிலையிலும் நான் தடித்த வார்த்தைகளை யாருக்கு எதிராக பயன்படுத்தியதில்லை. கலைஞருக்கு எதிராக இதுவரையில் நான் தடித்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறேனா? ஜெயலலிதாவுக்கு எதிராக தடித்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறேனா? குடிகாரர் என்று ஒரு அரசியல் தலைவரை சொல்றது ஒரு தடித்த வார்த்தை அல்லவா? நான் இப்பொழுதும் சொல்றேன், குடிப்பது என்பது தனிப்பட்ட விவகாரமாக இருக்கலாம், அதற்குள். ஆனால் எனக்கென்று ஒரு அளவுகோல் இருக்கிறது. ஒரு சமூக நலனுக்காக தலைமை தாங்க வரக்கூடிய மனிதன் அகத்திலும் புறத்திலும் ஒழுக்கம் சார்ந்தவனாக இருக்க வேண்டும். தவறுகளுக்கு எந்த வகையிலும் இடம் தராதவனாக, பலவீனங்களுக்கு எந்த வகையிலும் இடம் தராதவனாக இருக்க வேண்டும் என்பது என் கையில் வைத்திருக்கிற அளவுகோல். அந்த அளவுகோலை தேர்தல் கூட்டணிக்கு அழைத்த போது விஜயகாந்த் பின்பற்றினீங்களா? இது நீங்க நான் மதுக்கடை போராட்டம் நடத்துது அவரை கூப்பிட்டேன். என்ன பேசுறீங்க நீங்க? மதுக்கடை போராட்டத்துக்காக விஜயகாந்த் அவர்களை வாருங்கள் என்று தேர்தல் நேரத்தில் நான் அவரை அழைத்து, இப்பொழுது தேர்தல் முடிந்த பிறகு நீங்கள் மதுக்கடை போராட்டத்துக்கு வராதீங்க நான் சொன்னேன். ஏன் இதையும் முடிச்சு போடுறீங்க? அதாவது எப்படியாவது, எனக்கு என்ன வருத்தம் தெரியுமா குணா, தமிழறிவு மணியன் மீது எப்படியாவது சேற்றை வாரி பூசணும். எப்பொழுதுமே நான் பச்சையாக சொல்றேன், ஒரு கிராமம் இருக்கு, எங்களுக்கு எந்த நோக்கம் இல்லை, எனக்கு எந்த நோக்கம் இல்லை. அதற்கென்று சிலர் புறப்பட்டிருக்கிறார்கள். உங்களுக்கு சேர வாரி பூசணும்ன்ற நோக்கம் எங்களுக்கு இல்லை, அதை நீங்க உணர்வீங்கன்னு நினைக்கிறேன். என்னிடம் எத்தனை நண்பர்கள் சொல்கிறார்கள், உங்களை பற்றி ரொம்ப தரக்குறைவாக இந்த ஃபேஸ்புக்கில் பல பேர். நான் சொன்னேன், அவர்கள் டாய்லெட் எழுத்தாளர்கள், அவர்கள் கழிப்பறை எழுத்தாளர்கள் எழுதுவதையெல்லாம் கணக்கில் வைத்துக் கொள்ளக்கூடாது. எனவே என்னை பொறுத்தவரையில் எத்தனை பேர் எவ்வளவு விமர்சனங்களை வைத்தாலும் என் மனம் பரிசுத்தமாக இருக்கிறது. என்னுடைய நோக்கங்கள் மேன்மையானவையாக இருக்கின்றன. அரசியல் வாழ்வில் எதையும் எதிர்பார்த்து நான் இயங்கவில்லை. அதனால் எது குறித்தும் கவலைப்படவில்லை. எந்த கேள்விக்கும் நான் பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன். மிக்க நன்றி. எங்கள் அரங்குக்கு வந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நேயர்களே, மற்றொரு அக்னி பரீட்சை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.